ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு டேஸ்டியான சைட் டிஷ் செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வெங்காயமும் தக்காளி பழமும் இருந்தால் போதும், ஈஸியாக இந்த சைட் டிஷ்ஷை செஞ்சிடலாம். இனி இந்த சைட் டிஷ்ஷை எப்படி செய்யலாங்கிறத விரிவாக பார்க்கலாம். 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுங்க. 2 பெரிய தக்காளி பழத்தை எடுத்து பெரிய வெங்காயத்தை கட் பண்ணது போலவே நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சிடுங்க. இனி சைட் டிஷ் செய்ய ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துடுங்க. ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகை சேர்த்துடுங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பை சேர்த்துடுங்க. 1 சிகப்பு மிளகாயை சேர்த்துக்கிடுங்க. 2 கிராம்பு சேர்த்துக்கிடுங்க. 2 துண்டு பட்டையை சேர்த்துடுங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துடுங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த சைட் டிஷ்ஷை 5 நிமிடத்தில் ரெடி பண்ணிடலாம். 2 கொத்து கருவேப்பிலையை உருவி இது கூட சேர்த்துக்கிடுங்க. பெரிய வெங்காயம் குயிக்காக வதங்கி வர்றதுக்காக உப்பை இது கூட சேர்த்துக்கிடுங்க. உப்பு இது கூட இப்போ சேர்க்குறதுனால குயிக்காக வெந்து வந்துடும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழத்தை சேர்த்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிடுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சிகப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடுங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் கொஞ்சமாக தண்ணீரை சேர்த்து மூடியை வச்சு மூடி தக்காளி பழத்தை வேக விட்டுக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி பழத்தை வச்சு தயாரித்த சைட் டிஷ் இப்போ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இதை நாம் 5 நிமிடத்துலேயே ரெடி பண்ணிட்டோம். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இட்லி தோசைக்கு இந்த சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.